நித்திய பெருமான் திருவடிகள் போற்றி. ஐயா, அந்த பிரம்ம முகூர்த்த தியானம் சொன்னீங்க. அது ஒரு விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி பூஜை அறையில் உட்காந்து பண்ணலாம், அது பயனளிக்குன்றாங்க. என்னோட பயணத்தில் அந்த பூஜை அறையில் உட்காந்து தியானம் பண்ணுறதை விட வெளியில் அமர்ந்து பிரபஞ்சத்தை நோக்கி அந்த தியானம் பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் நல்லா ஆற்றல் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அது இதில் எந்த முறை நம்ம மேற்கொள்ளணுன்றத கொஞ்சம் தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்குங்க. இன்னொரு வினா, எனது முந்தி எனது தூக்கத்திலேயே காட்சிகள், இறை காட்சிகள் நிறையா எனக்கு கிடைக்கும். அது மாதிரி எனது தாயார் இறந்து இறைநிலை அடைந்து விட்டாருன்றனால அவங்க ஒரு விஷயம் நடக்க போனால் முன்னவே எனக்கு ஒரு சில சூட்சுமங்கள் காமிக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் கிடைக்கும். இப்போ ஒரு சில மாதங்களாக அதுவும் தடைப்பட்டு இருக்கு. அது எந்த காரணத்தினாலும் எனக்கு தெரியல. அற்புதமான வினா. ஆற்றலோடு பிரபஞ்ச மகாசபையின் சீடராக வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி, ஏற்றமுற தவநிலையில் அமர்வது என்பது அவரவர்களுடைய இயல்பு நிலைக்கு, அவரவர்களுடைய இல்ல நிலை இயல்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவர் இல்லங்களில் பூஜை அறை இருக்கும் அல்லது இல்லாதிருக்கும். ஒவ்வொருவர் பெருமகா இல்லங்களில் இருப்பார்கள், ஒவ்வொருடைய இல்லங்கள் சிறிதாக இருக்கும். தவத்தில் அமர்வது என்பது விளக்கேற்றி அமர வேண்டும் அதன் முன்பாக என்பது ஒரு தாற்பயம், அது ஒரு விதம். ஆனால் தவம் என்பது அற்புதமாய் தனக்குள் தன்னை உணர்ந்து, பிரபஞ்ச சிவத்தை தனக்குள் இருப்பதை உணர்ந்து அமர்வது என்பதே தவம். பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளெல்லாம் ஏற்று பெற்று அதனை செய்து தவத்தில் அமர்வது என்பது, ஒவ்வொருவர் இல்லம் என்பது சிறிதளவாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் எங்கு அமர்வதற்கு அவர்களுக்கு இயல்பு நிலையில் வாய்ப்புகள் ஏற்படுகின்றதோ அந்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் தவத்தில் அமர்ந்து கொள்ளலாம். தனக்கு கீழ் ஒரு வஸ்திரம் பரப்பி முன் விளக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தமக்கு முன்பாக எத்தகைய உத்திரணி பஞ்சபாத்திரங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தவம் என்பது, தியானம் என்பது ஆற்றலாய் தன்னை செழுமை செம்மைப்படுத்துவதற்கே தவிர அது அதாவது விளக்கு என்பது அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை ஒளியினை ஊட்டுவதற்காக அது ஏற்படுத்தப்படுகின்றது என்றும் அகத்தியன் உணர்த்தி உரைத்து அற்புதமாய் எத்தலத்திலும் எவ்விடத்திலும் எத்தகைய உபகரணம் இல்லாமலும் தவத்தில் அமரலாம் என்பது அகத்தியன் கூற்று. இருந்த பொழுதும் பிரம்ம முகூர்த்த வேளைதனில் அமர்வது சாலச் சிறந்தது என்றும் உணர்த்தி, தன்னுடைய இல்லமதில் மேல்நிலையில் அமர்கின்ற பொழுது அவர்களுக்குள் ஒரு அதீத பிரபஞ்ச ஆற்றல் உள்வருவது போன்ற ஒரு உணர்வு, தன்னை மறப்பது, தான் அமர்ந்த இடத்தில் தன்னை மறப்பது, அமர்ந்த தலத்தினை மறப்பது, ஒரு நொடியேனும் இரு நொடியேனும் ஒரு அரை நாளிகை பொழுதேனும் ஒரு கால் நாளிகை பொழுதேனும் ஒருவன் அமர்ந்த தலத்தை மறக்கின்றான் எனில் அதுவே பெருமகா தியான தவம் சித்தியாகும் நிலை என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக, தவம் என்பது எவ்விடத்திலும் அமரலாம், இவ்விடம் அவ்விடம் என்ற வேறுபாடு பாகுபாடு இல்லை என்றும் அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் உமக்கு தெரிந்து கொண்டிருந்த வந்து கொண்டிருந்த காட்சிகள், உமது தாயார் உள்ளிட்ட பல பிரபஞ்ச ஆற்றல்கள் வலம் வந்து கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் நீர் சிறு நிலையில் பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் இல்லாத பொழுது உமக்கு கிடைத்த பிரபஞ்ச நிகழ்விலிருந்து உமது முன் ஜென்ம நல்வினைகளால் கிடைத்த காட்சிகள். அது பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து நற்சீடராய் வளம் வந்த பிறகு பூர்வ ஜென்ம புண்ணியங்களெல்லாம், கர்ம வினைகள் படிப்படியாக அகன்று புண்ணியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்கின்ற பொழுது சயன காலத்திலும் தவக்காலத்திலும் காட்சிகள் என்பது சூட்சமமாய் உம்மை ஒரு உயர்நிலை தவத்தில் கொண்டு வந்து அமர்த்தி இருக்கின்றது என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். அது உயர்நிலை. பிரபஞ்ச மகா சபை நோக்கி ஒருவன் வந்துவிட்ட பிறகு அவனுக்கு காட்சிகள் தெரியவில்லை என்ற குறையே அவசியம் இல்லை. உள்ளுக்குள் சிவம் அமர்ந்து விட்டார். சிவம் எவ்வாறு அமைதியான தவம் மேற்கொள்கின்றாரோ அத்தகைய அமைதியான தவத்தினை மேற்கொள்பவன் எவனுக்கும் அக்காட்சிகள் என்பது உள்ளிருந்து எழாது என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு காட்சிகள் எழுவது ஒன்றும் தவறல்ல, எழாத நிலையும் தவறல்ல. தவம் தவமே, தியானம் தியானமே. எவ்விடத்தில் அமர்ந்த பொழுதும் அற்புதமாக யாம் உரைத்தவாறு
சிவம் உள்ளிருக்கின்றார், அவர் நம்மை வழிநடத்துகின்றார் என்று தவத்தில் அமர்கின்ற பொழுது அதுவே சாலச் சிறந்தது, சித்தியாகும் தவம் என்று அற்புதமான ஆசிகள் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம்.